ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Nithumithukitchen. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நெய் பருப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வளர்கிற குழந்தைகளுக்கு புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடிக்கடி நீங்கள் இந்த துவரம்பருப்பை கடைஞ்சி கொடுங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஒரு 2 ஸ்பூன் நெய் இதோட மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெய் பருப்பு கடையலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பை ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் ஆயில், 2 பச்சை மிளகாய், குட்டியாக ஒரு தக்காளி பழம். இதுக்கப்புறமா ஒரு 3/4 லிட்டர் தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. இது கூடவே 4 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு இதெல்லாம் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்மளோட பருப்பை தாளித்து கொட்டி கடைஞ்சிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா இதையெல்லாம் கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம் மிக்சியில் போட்டு. இப்போது நம்ம பருப்பை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மல்லி, சீரகம், வரமிளகாய் அதை போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, 6 பல் பூண்டை இப்படி பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 பிஞ்சு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இந்த வெங்காயமெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த பருப்பு கடைகளுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பை இதோட சேர்த்திக்கலாம். இப்போது இந்த பருப்பை சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸ் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்குங்க பருப்பை. நம்மளோட நெய் பருப்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா Nithumithukitchenக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.